ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 3வது அதிகாரத்தில் இந்த எபிரேய ஆக்கியோன் சபைகளுக்கு கொடுக்கின்ற 2வது எச்சரிப்பை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்படி இருக்க, அதாவது முந்தின அதிகாரத்தில் இந்த உலகத்திலேயே நமக்கு விலையேற பெற்ற பொக்கிஷம் ரட்சிப்பு, வருங்காலத்தில் நீ வருகிற உலகத்தை ஆளுகிற ஒரு ஆளுகைக்கு நாம் பாவத்திலிருந்து விலகி பாவ மன்னிப்பை பெற்று நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டால் அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். அதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை நோக்கி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கடந்து செல்லுகிற நமக்கு ஒரு எச்சரிப்பு இங்கே கொடுக்கப்படுகிறது. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும், எபிரேய ஆக்கியோன் இந்த இடத்துல கிறிஸ்துவை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறார். தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். பிரதான ஆசாரியர், அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிற பிரதான ஆசாரியர்கள் என்ன வேண்டுதல்களை ஜனங்களுக்காக செய்தார்களோ அதை இந்த நாட்களிலும் பரலோகத்திலிருந்தும் செய்கிறார் என்று சொல்லித்தான் இந்த அதிகாரத்தை தொடங்கி தேவனுடைய வீடு என்பது சபையை குறிக்கிறது. மோசே அந்த தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவராக இருந்தார். வீட்டை உண்டு பண்ணின அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அதில் அதிக உண்மை உள்ளவராக இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவர் வீட்டின் வேலைக்காரனை பார்க்கிலும் பெரியவராகிய ஒரு இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இங்கே அடுத்தபடியாகத்தான் எச்சரிப்பின் காரியங்களுக்கு நேராக அவர் வழிநடத்தி செல்லுகிறார். 7வது வசனத்தில், ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், அதாவது நமக்கு உண்டாயிருக்கிற அந்த நம்பிக்கையில் நம்ம தைரியமாக முடிவு பரியந்தமும் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை உணர்த்தி வைக்கும்படியாகத்தான் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு சபைக்கு செல்லுகிற விசுவாசிகளுக்கு பிரச்சனைகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, முழுவதும் ஆசீர்வாதங்கள் தான் என்று மக்களை பிரியப்படுத்தும்படியான செய்திகள் வந்தபடியினால் இன்றைக்கு ஜனங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வனாந்திரமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் பொழுது, வாழ்விலே ஒரு மிகப்பெரிய சூடை அவர்கள் சந்திக்கும் பொழுது, ஒரு வெறுமையை சந்திக்கும் பொழுது அவர்கள் மிகுந்த ஒரு குழப்பம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்ம தமிழில் அருமையான ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. என்ன பழமொழின்னு சொன்னால், கொடுமைன்னு சொல்லி கோயிலுக்கு போனால் அங்கே கொடுமை தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இன்றைக்கு ஆண்டவரை சரியாக அடையாளம் காட்டி கொடுக்காம, வேதத்தினுடைய சத்தியங்களின் ஆழங்களுக்கு நேராக நடத்தாமல், இன்றைக்கு எல்லாமே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று சொல்லி அதை ஜனங்கள் எதிர்பார்த்து இன்றைக்கு பாலை உண்ணத்தக்க ஒரு சூழ்நிலையில் தான் விசுவாசிகள் காணப்படுகிறார்கள் என்று சொல்ல வேண்டும். வேத வசனத்தின் அடிப்படையில் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வருகிற காரியமானது ஆவிக்குரிய அந்த நிஜமான வாழ்விலே பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்ததற்கு அடையாளமாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய காரியங்களானது அது நிகழ்கிறது. அவர்கள் வெளியே வந்தவுடனே அவர்கள் சந்திக்கிற காரியம் ஒரு மிகப்பெரிய செங்கடல். அந்த செங்கடலை கடந்துதான் அங்கே இருந்து கிளம்பி வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் சபையாக அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அந்த பிரச்சனையின் மத்தியிலே பின்பாக திரும்பி பார்க்கும் பொழுது துரத்துகிற பார்வோனின் சேனை, முன்பாக முன்னேற முடியாதபடி இருக்கிற செங்கடல், இவைகளின் மத்தியில் ஆண்டவர் சமுத்திரத்தின் ஆழங்களின் வழியாக சமுத்திரத்தை 2ஆக பிளந்து அற்புதங்களை செய்து அவர்களை சபையை நடத்தி வருகிறார். இதை பவுலப்போஸ்தலன் எடுத்து எழுதும் பொழுது அவர்கள் அங்கே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்கிற ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுக்கிறார். முழு ஜனங்களும் அந்த கடலின் வழியாக அவர்கள் கடந்து வந்து அவர்கள் வனாந்தரத்தை அடைகிறார்கள். இதுவும் சபையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறதற்கு அடையாளமாகத்தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சபையின் நிழல் உருவமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களை குறித்து 40 வருஷங்கள் அந்த வனாந்தரத்திலே அவர்கள் இருக்கிறார்கள்.
அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நினைச்ச உடனே கொடுக்கலை. அவர்கள் சந்திக்கிற பிரச்சனை, தாகத்தை சந்திக்கிறார்கள். தாகம் நிறைந்த அந்த சூழ்நிலையின் மத்தியில் கொஞ்சம் தண்ணியை கண்டுபிடிச்சி வனாந்தரத்தில் அதை குடிக்கலான்னு சொல்லி போகும்பொழுது அது மிகுந்த கசப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மாறாவின் அந்த தண்ணீர் கசந்து கிடக்கிறதை அவர்கள் பார்த்து அவர்கள் முறையிடும் பொழுது, முறுமுறுக்கிற பொழுது, அவர்கள் செங்கடலை பிளப்பதற்கு முன்பாகவே முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனைத் தொடர்ந்து கசந்த தண்ணீரின் நிமித்தமாக முறுமுறுத்த பொழுது ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்து அதனை வெட்டி அந்த தண்ணீரிலே போடச் சொல்லி அதற்கு பின்பாக தண்ணீரை குடித்த பொழுது அது மதுரமாக இருந்தது என்று சொல்லி எல்லாம் நாம் கற்றிருக்கிறோம். அவர்கள் குடிப்பதற்கு மதுரமான தண்ணீராக ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். பசியின் சூழ்நிலைகள் உண்டாயிற்று. வனாந்திர வாழ்க்கையிலே சபையில் நாம் ஐக்கியமாக்கப்பட்ட பின்பும் நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்க முடியும். பசி இருக்க முடியும். கசந்த சூழ்நிலைகள் அநேக காரியங்களை அனுபவிக்க முடியும். ஆண்டவர் வானத்திலிருந்து பரலோக பராமரிப்பை அவர்களுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து தாகம் உண்டாயிற்று. இந்த வனாந்திரமான இடத்துல தாகத்துக்கு எங்களுக்கு தண்ணீர் எங்கே கிடைக்கும்னு கேட்டபொழுது கண்மலையின் தண்ணீரை ஆண்டவர் அங்கே பிளந்து கொடுத்து அவர்களை குடிக்க வைத்ததை பார்க்கிறோம். அதனை புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான போஜனத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு பகலிலே ஒரு மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக ஆண்டவர் அவர்களை வழிநடத்தின போதிலும் அநேக பிரச்சனைகள் அவர்கள் மத்தியிலே வந்தது. அவர்கள் முறையிடுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் அந்த முறையீடுகளின் மத்தியிலே மோசேயை கொண்டு அவர்களை போஷித்து அவர்களை பராமரித்து அவர்களுடைய கால்கள் நடந்து அநேக தூரம் டிராவல் பண்ணதுனால வீங்காதபடி கால்களை பாதுகாத்து, பாதரட்சைகள் பழமையாய் போகாதபடி பாதுகாத்து அத்தனையாய் வழிநடத்தின காரியங்கள் அந்த நிழல் உருவமானது. நமக்கு சபையின் வாழ்க்கையிலே அது நிஜமாக நாம் அந்த காரியங்களை நோக்கித்தான் நாம் நகர்ந்து செல்ல வேண்டும். எல்லாம் நினச்ச உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாம் கூரையை பிச்சிட்டு கொட்டோம் அப்படிங்கிற காரியங்கள் அல்ல. ஆண்டவர் சபையை எப்படி வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக ஆயத்தப்படுத்தினாரோ அதே போலத்தான் இன்றைக்கும் அழைக்கப்பட்ட தேவனால் உண்டாயிருக்கிற சபையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். அவர்கள் கானானுக்குள்ளாக பிரவேசித்தார்கள். நம்ம பரம அழைப்புக்கு பங்கு பெற்றிருக்கிறோம். பரம கானானை நோக்கி நம்முடைய பயணமானது பரலோக வாழ்வை நோக்கி இருக்கிறது. ஆகவே நமக்கு வனாந்திர வாழ்க்கை என்பது நிச்சயமாக எப்படி வேதத்தில் காணப்படுகிற எல்லா பரிசுத்தவான்களும் இந்த வறண்ட ஒரு சூழ்நிலையை, வனாந்திரமான ஒரு சூழ்நிலையை கடந்து வந்ததை நாம் வேதத்திலிருந்து ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே 40 நாட்கள் அவர் வனாந்தரத்தில் இருந்து வனவிலங்குகளோடு கூட சஞ்சரித்தார் என்று தான் பார்க்கிறோம். அவருக்கும் பசி உண்டாயிற்று. ஊழியத்தின் நாட்களிலே அவருக்கும் தாகம் உண்டாயிற்று. அவருக்கும் களைப்பு உண்டாயிற்று. அவருக்கும் இளைப்பு உண்டாயிற்று. இளைப்படைந்தவராய் அதே போல் அவருக்கும் தூங்குகிறதற்கு நேரமில்லாத ஒரு சூழ்நிலைகள், பிரச்சனைகள், மக்களால் அநேக நேரங்களில் கல்லெறிந்து கொலை செய்யப்படுகிறதற்கு வகை தேடின காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சந்தித்தார். அத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த இயேசு கிறிஸ்துவுக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தபடினாலே நமக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பின் ஓட்டத்தில், இந்த விசுவாச பயணத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரும். ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் சரியாகிவிடும் என்பது அல்ல. ஆகவே தான் இங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, அதாவது தேவனே விளம்புகிறார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. பிரச்சனைகளை பார்த்து போராட்டங்களை பார்த்து இருதயத்தை கடினப்படுத்தாதுங்க. ஏன்னா அங்கே உங்கள் பிதாக்கள், அதாவது முன்னோர்கள், மோசையினால் நடத்தப்பட்ட எகிப்திலிருந்து கிளம்பி வந்த ஜனங்கள், அவர்கள் தேவனை ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார். என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். அங்கே அநேகருடைய சவங்கள் கீழே விழுந்தது என்று சொல்லித்தான் இங்கே நாம் இதே அதிகாரத்திலே இவர் எழுதுகிறதை பார்க்கிறோம்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தேவ கோபாக்கினையினால் நம்முடைய வாழ்க்கையில் பாதியிலேயே நம்முடைய வாழ்க்கை முடிவடையக்கூடியதாக மாறிவிடும் என்று சொல்லி எபிரேய ஆக்கியோன் எச்சரிக்கிறார். ஆதலால் நான் அந்த சந்ததியை, அதாவது முரட்டாட்டம் பண்ணி முறுமுறுத்த இருதயத்தை கடினப்படுத்தின அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் மேலே கோபம் கொண்டு அவர்கள் எப்பொழுதும் வழுகி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி ஒரே இரவில் அவர்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆனால் 40 வருஷம் அந்த எகிப்திலிருந்து அவர்கள் இருதயத்திலிருந்து காரியங்களை எடுத்து போட ஆண்டவருக்கு ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. என்ன, எப்போ எடுத்தாலும் எகிப்தில் எங்களுக்கு வெள்ளை பூண்டு கிடைச்சிது, எகிப்தில் மச்சங்கள் மீன்கள் கிடைத்தது, அங்கே இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து சாப்பிட்டோம். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் சொல்லுகிற காரியம், ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாக எனக்கு அது இருந்தது இது இருந்தது, அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது, இப்போ நான் என்னுடைய சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லி இப்படிப்பட்ட முறுமுறுப்புகளை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை வெறுக்கக்கூடியவராக, நம்ம மேலே கோபம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன சொன்னாரோ, இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். அங்கிருந்து கிளம்பி வந்த சந்ததியின் பிள்ளைகள் தான் அங்கே எகிப்துக்குள் இருந்து புறப்பட்டு வந்த அந்த சந்ததிகளில் அவருடைய பிள்ளைகளும் அங்கே யோசுவாவும் காலேபும் தான் அங்கே கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். மற்ற எல்லாரும் அநேக சூழ்நிலைகளில் ஆண்டவரிடத்தில் கோபம் மூட்டி அவர்கள் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள் என்கிற ஒரு கடினமான ஒரு காரியத்தை குறித்து இங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லிக் கொடுக்கிறார். சகோதரரே, ஜீவனை உள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், அதாவது உங்களுக்குள்ள அவிசுவாசமுள்ள ஒரு இருதயம் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் உங்களை எவ்வளோ பெரிய பாவத்தின் கொடுமையிலிருந்து, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை விடுவிச்சு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை செய்து கொண்டு வந்தாரே, அவர் உங்களை நடத்த முடியாதா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர் உங்களோடு கூட தானே நடக்கிறார். உங்கள் விசுவாச பயணத்தில் அவர் உங்களோடு கூட தானே கடந்து வருகிறார். விசுவாசத்தை துவக்கினவர் அவர் தானே, அவரால் முடிக்க முடியுமே. ஆகவே உங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் இருந்துடக்கூடாது, எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நீங்கள் சரியாக இருப்பீங்க, பக்கத்தில் உள்ளவங்க இந்த காரியத்தில் கடினப்பட ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த எச்சரிப்பை சொல்லி அவங்கள ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் வழுகி போகாமல் இருக்கிறதற்கு சத்தியங்களை சொல்லி, இந்த எச்சரிப்புகளை சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்துங்க. நம்ம ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, ரட்சிக்கப்பட்ட நாளில் நமக்கு உண்டான ஒரு நம்பிக்கை, இரட்சகரை பார்த்து என்னுடைய பாவங்களுக்காக, எல்லா விதமான என்னுடைய துரோகங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே, உம்முடைய இரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்திட்டேன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட நாளில் நம்ம எந்த நம்பிக்கையை கொண்டிருந்தோமோ அதை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே. ஆனால் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆதியில் கொண்ட அன்பு, ஆதியில் கொண்ட நம்பிக்கை, ஆதியில் கொண்ட விசுவாசம், அதில் தான் நம்ம ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாய் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன்ப்பா. கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதை கேட்டவர்களில் கோபமூட்டினது யார்னு விடை சொல்லுகிறார். மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அந்த மோசை நடத்தி கொண்டு வருகிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய வழி நடத்துதலை குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. 40 வருஷமாக யாரை அரோசித்தார், யார் மேலே கோபம் கொண்டிருந்தார், அவரே கேள்வி கேட்டு அவரே சொல்கிறார், பாவம் செய்தவர்களே அல்லவா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற நாம் முறுமுறுப்பு, அவிசுவாசம், கீழ்ப்படியாமல், இது தேவனை கோபமூட்டக்கூடிய காரியம். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மரணத்தை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடும். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா. அவிசுவாசம் வேண்டாம், கீழ்ப்படியாமல் அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியங்கள் வேண்டாம், பொல்லாத இருதயம் வேண்டாம், இது கடினமுள்ள இருதயம் வேண்டாம், முறுமுறுப்பு வேண்டாம் என்று இங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். நம்ம இதெல்லாம் பாவம் இல்லைன்னு நினைக்கிறோம். இவைகளெல்லாம் தேவனை கோபமூட்டக்கூடிய காரியங்களாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையே அழித்துவிடக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஆதலால்
அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். நித்திய பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட அந்த சுவிசேஷம், மீட்பின் திட்டம், புதிய உடன்படிக்கை, இவைகளை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு இருக்கிறோமே. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு யாருக்கும் கிடைக்கல. இன்றைக்கு அப்பா பிள்ளை என்கிற ஒரு உறவை தந்து அவரோடு கூட நெருங்கி வாழ்கிற ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கையை தந்திருக்கிறபடினால் எத்தனை வனாந்தர வாழ்வில் சூடுகள் உண்டானாலும் எனக்கு தண்ணீரை தருகிற, என் கால்கள் வீங்காதபடி பாதுகாக்கிற, எனக்கு போஜனத்தை தருகிற, என்னுடைய கசப்பான சூழ்நிலைகளை மதுரமாக மாற்றுகிற அவரை இறுக பிடித்து கொண்டு வாழ்வேன் என்று தீர்மானித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.